சும்மாவா பானு, பார்த்து பார்த்து கட்டியிருக்கேன். வா உள்ள போகலாம். ஏன் பானு வெளியே நிற்கிற, உள்ள போ. சரிம்மா வைய, நான் அப்புறமா சாப்பிட்றேன். இதை பற்றி மட்டும் கேட்காதுன்னு உங்ககிட்ட நான் 1000 தடவை சொல்லியிருக்கேன். இவகிட்டேருந்து எப்படி நம்ம உண்மையை மறைக்கிறதுன்னு தெரியல. கொஞ்சம் காலத்துக்கு எல்லாத்தையும் மறைச்சி தான் ஆகணும். பாவத்துக்கு இவ என்ன பண்ணுவா? கடவுளே, என்ன இப்ப மனுஷாலா மாத்துங்க. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா, நீங்க காப்பாத்திட்டீங்க. ஆமா, நீங்க யாரு? நானா? என்ன திடீர்னு பூதமா மாறிட்டீங்க? ஆமா, நான் ஒரு பூதம் தான். உன்னை கொலை பண்ணுறதுக்காகத்தான் நான் வந்தேன். உன் கணவர் என் குடும்பத்தையே அழிச்சு எங்களை கொலை பண்ணிட்டான். அந்த காசில் வந்ததில் தான் நீங்கள் இந்த வீட்டை கட்டி இப்போ சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஆனால் உன்னை கொலை பண்ண எனக்கு மனசு வரல. ஏன்னா இப்போ நீ மட்டும் இல்லை, உன் வயிற்றில் ஒரு குழந்தை இருக்குது. அதனால தான் நீ மயங்கி விழுந்துட்ட. பரவாயில்ல, உன் கணவர் செஞ்ச பாவத்துக்கு கடவுள் அவனுக்கு தண்டனை கொடுப்பாங்க. நீ பொழைச்சி போ, நான் போகிறேன். ஒரு குடும்பத்தை அழிச்ச காசுல தான் இப்ப நாங்க சந்தோஷமா வாழ்றோமா. என்னையும் கடவுளே மன்னிச்சிரு கடவுளே. ஏம்மா என்னாச்சு? ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்த, நீ எதுக்கு இங்கே இப்படி இவ்வளோ சுகமாக இருக்க? ஒரு குடும்பத்தை அழிச்ச காசுல தான் இப்ப நீங்க இந்த மாதிரி வீட்டுல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோமா? சொல்லுங்க. இப்ப நம்ம இங்க விழுந்துட்டேன். என் வயித்துல ஒரு குழந்தை இருக்கு. ஒரு ஆவி தான் வந்து என்னை காப்பாத்துச்சு. அந்த ஆவி என்ன சொல்லுச்சுன்னா, என்னை கொலை பண்றதுக்காக வந்துச்சான். ஆனா நான் கர்ப்பமா இருக்கேன்னு தெரிஞ்சு என்னை விட்டுட்டு போயிடுச்சு. அந்த ஆவி வேற யாரும் இல்ல, நீங்க எந்த குடும்பத்தை அழிச்சு நாசமாக்குறீங்களோ அந்த குடும்பத்துல உள்ள ஒரு ஆவி தான் இது. ஏங்க இப்படி பண்ணீங்க? நம்ம குழந்தைக்காக இன்னைக்கு அது பழி வாங்குறதே விட்டுட்டு போயிடுச்சு. என்னம்மா சொல்கிற? நான் பணத்தாசை பிடிச்சி இப்படி பண்ணிட்டேம்மா. என்ன மன்னிச்சிருமா கடவுளையும் மனைவியும் குழந்தைங்களையும் காப்பாற்று. இனிமேல் நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன். கடவுளே, நான் கெட்ட வழியில் சம்பாதிச்ச பணத்தை எல்லாத்தையுமே ஆசிரமத்துக்கு எழுதி கொடுத்துட்டேன். எங்கள் வாழ்க்கை பழைய மாதிரி இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களுக்குன்னு ஒரு குழந்தை, நிம்மதியான வாழ்க்கை, இதுவே எங்களுக்கு போதும் கடவுளே.